இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2025 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:29 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை காலை 7:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மாலை 3:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகமான போக்கின் காரணமாக உங்களுடைய செயல்களை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பணியில உங்களுக்கு ஏற்படுகின்ற சில அதிருப்தியான போக்களை இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சரியான நேரத்துல முடிக்கவும் முடியும். அதற்கான உற்சாகமும் என்று உங்களிடத்துல காணப்படும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை அடைவதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு இன்று மனைவியின் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை எல்லாமே நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன உளைச்சல்களும் நீங்கும். இன்று சில கடினமான வேலைகளையும் எளிமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமை மற்றவர்களினால பாராட்டவும் படும். அனுபவ அறிவினால நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலை உற்சாகத்துடன் வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று அரசாங்கம் தொடர்பான வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். பழைய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. யாரிடமாவது கடன் வாங்க நினைத்தால் எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் குடும்ப தொழில பயனுள்ளதாகவும் இருக்கும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகளும் அமையும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களுடைய ஆறுதல்களும் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும், எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும், விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகமாக செயல்படவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று வெளிப்படைத்தன்மையுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சில முதலீடு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள வகையில இன்று ஏதாவது செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சில காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குறையும். வெளியூர்ல சென்று சந்திக்கக்கூடிய நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால நேரம் பார்க்காமல் வேலைகளை செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல நீங்க கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. ஏதாவது பொருள் இழப்புகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தாய் வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். மாலையில பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அவ்வப்பொழுது பலவீனமாக உணர்ந்தவர்கள் கூட இப்பொழுது சுறுசுறுப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று சில நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இப்பொழுது வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணிகளை அதிகமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பமான எண்ணங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்கள் துணையும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உறவுல நல்லிணக்கத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் உணர்வீங்க. வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த அசௌகரியங்களும் நீங்கும். தைரியத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியான போக்கும் இருக்கும். மருத்துவம், கணிதம், பொறியியல், சட்டம் படித்துக் கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு அடுத்த படிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மனதுல தைரியமும் அதிகரிக்கும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று வேலைக்காக விண்ணப்பித்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. நேர்காணலுக்கான அழைப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இட மாற்றங்களும் ஏற்படலாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. சமூக பணிகள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் தாய் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த சில குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில ஏதாவது அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு சிறிது சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். வேலையில திருப்தியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வளர்ச்சியில இது தடைகளாகவும் இருக்கலாங்க. கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அகந்தை போக்கும் ஏற்படலாங்க. உங்களுடைய கோபமான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் வழியாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு விற்பனை நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலியினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் இன்று உங்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. முக்கியமான கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாக பாடங்களை எல்லாமே படித்து முடித்து விடுவாங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் மட்டும் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலுமே அதனை கவனமாக இருந்தாலே போதுங்க. சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. தாய் வழியில அவர்களுடைய அன்பும் பாசமும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். தர்ம காரியங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. தன வருவாயில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் என்று செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். வேலைகள் அதிகமாக காணப்பட்டாலுமே பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனிலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் என்று உங்களுக்கு சிறப்பாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையையும் கடைபிடிக்கவும் செய்வீங்க. செயல்கள்ல நிதானத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மன அமைதியை பாதிக்காத வகையில நீங்க நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. செயல்கள்ல சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் என்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க.
சிலருக்கு கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கூட இருந்தே குழிப்பறிக்கும் நண்பர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுக்கு வழியில மட்டும் பணம் சம்பாதிக்க நினைக்கவும் வேண்டாங்க. இது ஏதாவது சில சஞ்சலங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல நெருக்கமாகவும் பழகுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உற்சாகத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் குறைவு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே அதிக ஆர்வத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்க்கும் வேலைகளும் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனாலும் பொறுமையாக இருந்தாலே போதுங்க. இதனை எல்லாமே தவிர்த்தும் கொள்ளலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வர்த்தக பணிகள்ல லாபகரமான சூழலும் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு பக்குவமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்குங்க. மனதுல இருந்து வந்த பதட்டமான உணர்வுகளும் நீங்குங்க. ஆன்மீக செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதி நிலைமை நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஏதாவது ஒரு பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. கடன் சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை நீங்க அறிந்தும் கொள்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் பலப்படும். மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். மனதுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப தொழில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நல்ல தகவல்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று சில கடினமான பணிகளையும் குறைந்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் சிறப்பாகவும் இருக்கும். சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கும் வந்து சேரும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் கைகூடும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய செயல் திட்டங்களை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்துக் கொண்டு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. அதன்படி உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகுங்க. விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை மட்டும் கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அதிக சிரமப்பட்டாவது சில முக்கியமான வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரைவுபடுத்துவதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. உறவினர்கள் உங்களை ஏதாவது சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நடப்பது உங்களுக்கு நன்மைகளாகவும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உணர்ச்சி வசப்பட்ட அவசரமான முடிவுகள் மட்டும் எடுக்கவும் வேண்டாம். யாரையும் எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் கிட்ட சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் பேசுங்க. உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எழுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரும். காதல் வாழ்க்கை தொடர்பாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று இருந்த ஆசைகளும் நிறைவேறும். புதிய வேலையில சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுக பிரச்சனைகளும் குறையும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். இப்பொழுது ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. என்ற நல்ல புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் கூடுதலாக இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் பழுதாகி எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தியும் விடலாம். சிலருக்கு வீடு கட்டும் வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில்ல மந்தத்தன்மையும் நீங்குங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியாளர்கள் ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் ஆலோசனைகள் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். ஆடம்பர விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படுங்க. முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது வெற்றியையும் பெற்றுத்தரும். இன்று விரைவாக செயலாற்றவும் செய்வீங்க. அதற்குரிய நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய முயற்சிக்கு உண்டான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கு மேலதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இருவரும் இன்று மகிழ்ச்சியாகவும் உரையாடவும் செய்வீங்க.
எதிர்காலத்தை பற்றி பயனுள்ள விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. ஏதாவது நீங்க முயற்சிகளை மேற்கொண்டாவது சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வாகன விற்பனையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணைக்காக நீங்க ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைவாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொண்டு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. ஆன்மீக சடங்குகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சில எதிர்பார்த்த வேலைகளை முடிப்பது கடினமாகவும் இருக்கலாம். வியாபாரம் தொடர்பாக சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி காணவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். எண்ணிய சில பணிகள்ல திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சரியான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். தனித்த திறமையின் மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய இல்ல விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களால இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே உங்களுடைய தனித்த திறமையின் மூலம் செய்து முடித்தும் விடுவீங்க. தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் வீட்டுல நடைபெறுங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க.
சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக காத்திருந்த சில பொருட்களை மகிழ்ச்சியாக வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றே கூறலாங்க. சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில சவாலான சூழ்நிலைகளையும் சாமர்த்தியமாக கடந்து வந்து விடுவீங்க. தைரியமாக வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதனால பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளும் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியமும் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. தொழில லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இன்று நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சகோதரர்கள் ஏதாவது பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில சிறப்பான செயல்களை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சில இடத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உத்தியோகத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்துல முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
புதிய முயற்சிகள்ல நீங்க சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலைக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன்கள் விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது வெற்றியை பெறுவதற்கு ஏதாவது தடையாகவும் இருக்கலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்கள்ல நீங்க கட்டுப்பாடான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அதிகப்படியாக யாரிடத்திலும் பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். முடிந்தளவிற்கு இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. இதுவே உங்களுக்கு நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில ஏதாவது பண விரயங்களும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால் அவ்வப்பொழுது சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல உள்ள பெரியவர்கள் கிட்ட பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சில விமர்சனங்களும் அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக கவனமாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. அவசரப்படவும் வேண்டாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சில விமர்சனங்களும் உங்களின் மீது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று பணிகள்ல தைரியத்துடனும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கவனக்குறைவினால சில விரயங்களும் ஏற்படலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டு இருந்த பொருட்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.